நாங்க ஒரு நாளைக்கு 50 நோயாளிகளை பார்க்கறோம். மாசத்துக்கு 1000க்கு மேல ஆகுது. 80% நோயாளிகளுக்கு வாய் கேன்சர் வர காரணம் திராவிடம். இது முகேஷோட கதை. நான் முகேஷ் ஒரு வருஷம் திமுகவுக்கு கொத்தடிமை, திமுகவுக்கு சொப்படிக்கிறார். இப்ப வாய் கேன்சருக்கு ஆபரேஷன் செய்ய போறாங்க. பேச்சு வராம கூட போகலாம். ஃபேமிலிக்கெல்லாம் சொல்லியாச்சா? எல்லா சொந்தக்காரங்களும் இங்கதான் இருக்காங்க டாக்டர். வாங்க போலாம். எங்க ஆபரேஷன் தியேட்டர்? இந்த முகர கட்டைக்கு ஆபரேஷன் தியேட்டர். நான் ஹார்ட் ஆபரேஷன் இதுல மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். எரிச்சல் கிளப்பிட்டு இருக்கேன். அந்த பழம் எடு. ஆரம்பிக்கலாமா? டாக்டர் இவரோட பல்ல திமுகவுக்கு எதிரான விமர்சனங்கள் அண்ணா காலத்திலிருந்து தொடர்கிறது. ஒரு காலத்தில் எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார் மேடையிலே, திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, அதிலும் திமுக சேரியின் நிரந்தர எதிரி. சண்டாளா நினைச்ச மாதிரியே சேரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன சொல்றாரு? கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும். ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனையும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இது என்று மேடை தோறும் பேசணும்ல. பிறரை நத்தி பிழைக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் நாங்கள் காத்து கிடக்கலாம். யாரும் எங்களை அழைக்கவில்லை என்பதால் அல்ல. அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஜியா இருக்கு. நாங்கள் இப்படிப்பட்ட கண்ணாடி விரியன்களோடும் கட்டு விரியன்களோடும் நல்ல பாம்புகளோடும் மதவெறி பிடித்த சாதிவெறி பிடித்த இந்த கொடூர நஞ்சில் படைத்த பாம்புகளோடு அணி சேர விரும்பவில்லை. அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசியிருக்கேனே. அதுக்கப்புறம் கருணாநிதியை பார்த்து நீ தான் வாழும் அம்பேத்கர்னு சொன்னல. அது வேற வாய், இது நார வாய். இது மாபெரும் பாய்ச்சலாக அமையும். தமிழகத்தின் மிகப்பெரிய சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் வளருவார்கள். சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருந்தேன். திமுகவை வீழ்த்துகிற முயற்சி இன்றைக்கு நேற்றைக்கு தொடங்கியதல்ல. பிளாஷ்பேக். திராவிட தேசியம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. அது ஒரு கற்பனை. கிங்காங்க காட்டுறாங்க. நீதான்டா அந்த குரங்கு. நானா? திராவிட தேசியம் யார் சொன்னது? ஏது திராவிட தேசியம்? இவர்களாக கற்பனை செய்து கொண்டார்கள். திராவிட நிலப்பரப்பு ஒன்று கிடையாது. திராவிட இனம் என்கிற ஓர்மை இங்கு கிடையாது. திமுகவை சவாலுக்கு இழுக்கிறார்கள். அந்த கட்சியோடு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கை புரிதலோடு கைகோர்த்து களமாடுகிறது. இந்த கால பிடிங்க அசிஸ்டன்ட், நீங்க இந்த கால பிடிங்க. விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற உறுதியான கொள்கை நிலைப்பாட்டினால்தான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. உறுதிப்பாடாக இருந்து எடுத்திருக்கிற நிலைப்பாடுதான் காரணம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, முத்தமிழறிஞர் கலைஞர் உருவாக்கிய கூட்டணி. அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து திமுகவுக்கு கொத்தடிமை, திமுகவுக்கு சொப்படிக்கிறார்கள். 2 சீட்டுக்காக அங்கேயே கிடப்பார்கள். நம்ப வச்சிருக்காங்க. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? களத்தில் பணியாற்றிய அனுபவம் இருந்தால் சிறுத்தைகளின் வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும். பேரை சொல்லட்டுமா, பூர்வீகத்தை சொல்லட்டுமா? என்ன பெரிய பூர்வீகம் சொல்லுவோம். வீகத்தை பொய் வழக்கு போடுகிறான், குண்டர்தடுப்பு சட்டத்தை ஏவுகிறான், தேசிய பாதுகாப்பு சட்டத்தை ஏவுகிறான் என்பதனால் நாம் அரசியலில் இருந்து விலகி ஓடிவிட முடியுமா? எத்தனை வழக்குகளை போட்டாலும் நான் விடுதலை சிறுத்தையாகவே இருப்பேன். இப்படி இருந்தவன் இந்த 3 நாளா பண்ற அட்டகாசம் இருக்கே. இது பாருங்க, வெளியில எங்கேயும் போக கூடாது. சரி, சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்துருக்கணும். உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இந்த 25 ஆண்டு கால தேர்தல் அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற ஒவ்வொரு நிலைப்பாடும் விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற உறுதிமிக்க கொள்கை நிலைப்பாடுதான் காரணம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. உங்கள் சின்னத்திலேயே போட்டியிடுகிறேன். என்னை தொடர்ந்து வெற்றி பெற செய்தால் போதும். என்னது இது? என்ற அடிப்படையிலே நான் முடிவெடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்குமா? அப்பாடா,
நான் கூட அழுதுட்டேங்க. அதனுடைய தலைமை திமுக, அதனுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின். அவன் எப்படா? அவன் உன்ன மாதிரியே இருப்பான். என்ன மாதிரினா ஃபுல் டெரரா? பைத்தியம். அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளும் இடம்பெற்றிருக்கிறோம் என்றால் ஒட்டுமொத்த கோமாளி இங்கதான் நான் பாக்குறேன். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பங்கு உண்டு. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? அப்படி என்றால் அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டியது விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாகும். வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். பிரச்சனை அதான் டாக்டர். அதை மட்டும் தான் அவன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். எஸ், அப்படிதான் சொல்லுவாங்க. It's our responsibility. நம்முடைய பொறுப்பு. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? திமுகவை மீட்க வேண்டும் என்பது பலருக்கும் ஆசையாக இருக்கலாம். அது வெறும் திமுகவை வீழ்த்துவது என்று பொருள் அல்ல. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வீழ்த்துவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆடா மானங்கட்ட ஈத்திர பயல, நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா. பேப் பயல. விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரையில் எந்த கொம்பனாலும் இந்த கூட்டணியை வீழ்த்த முடியாது என்பதை நான் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எப்ப காப்பாத்த போறீங்கன்னு கேட்டா என்னென்னமோ சொல்றீங்க. யோ, நான் என்ன பண்ணணும்? என்ன சார் பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? உங்களை நம்பித்தானே சார் நாங்களும் இருக்கோம். அவருடைய தலைமையில் இயங்கக்கூடிய காவல்துறையின் புலன் விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிற துணிச்சல் பேச முடியாது. ஆக்சிடென்ட் ஆகிடுமா? திராவிடத்தை அழிப்போம் என்கிறது போலி தமிழ் தேசிய கும்பல். திருமாவளவனை தாண்டி சிறுத்தைகளை தாண்டி ஒருவனும் அடியெடுத்து வைக்க முடியாது. இவர் பைத்தியம் சார், சட்டப்படி செல்லாது. என்னாச்சு டாக்டர்? டூ லேட். 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸே இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட அரசியலை காப்பாற்றுகிறதோ இல்லையோ, விடுதலை சிறுத்தைகள் காப்பாற்றுவோம். சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாத்த முடியல. அவருக்கு வயசு 24. சார், மிஸ்டர் பார்த்தசாரதியோட பில் வந்திருக்கு சார். கம்ப்ளீட் மாஸ்டர் செக்அப் பண்ணிருக்காரு. இசிஜி, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், ஹெச்ஐவி டெஸ்ட் கூட பண்ணிருக்காரு. மொத்தம் 15,200 ஆச்சு. பில் எப்ப சார் கட்டுறீங்க? Attention everybody, this is the control room calling. An African chimpanzee has escaped from the zoo. It will look and speak just like a human. Please arrest it the moment you encounter it. Tell me the moment you see it. Okay. இந்த 5000க்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500. I spotted the monkey. கூறினார் ஸ்டாலின். Send it for soon, it looks dangerous. இந்த மாதிரி கேஸ் மெடிக்கல் ஹிஸ்டரியில ஒரு ரேர் ஃபினாமினா. சமக்ரா சிஷா திட்டத்தின் மூலமா தமிழக அரசுக்கு ஒதுக்க வேண்டிய 573 கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து ஒதுக்கல. இத மாநில அரசு எப்படி இந்த விஷயத்தை எதிர்கொள்ள இருக்கிறோம்? 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. உணர்ச்சிகள் செத்து போச்சு, ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. பேர் என்ன? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். I am not African monkey. I am பாவம் நார்மல் மனுஷன் from India. Co-sponsored by ஆரம்பிக்கலாமா? போங்க, நீங்க போங்க. போங்க, நான் வரேன். போங்க, வரேன். போங்கண்ணே. எத்தனை பேரை பார்த்துக்கிட்டாங்க. அப்பான்னு கூப்பிட சொன்னதே தப்பா போச்சு. டெய்லி ஒருத்த கால் பண்ணி அப்பா சாப்பிட்டீங்களா, அப்பா தூங்குனீங்களான்னு கேட்டுட்டு அப்பா சொத்தை எப்ப பிரிச்சு தருவீங்கன்னு கேட்கிறேன். பேச முடியாது பாஜக குற்றம் சாட்டுங்க. குண்டு சீட்டு இல்லாம நீங்க பேச முடியாது அப்படின்னு பாஜக குற்றம் சாட்டுறாங்க. குண்டு சீட்டு ஏய், நான் சரியா பேசுறேன்? சரியா தான் இருக்கு. சரி சரி. துண்டு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது நீங்க துண்டு பேப்பர் இல்லாம பேச முடியாது அப்படின்னு பாஜக குற்றம் சாட்டுறாங்க. அது அவங்களோட தரத்தை சொல்லுது. அதை பத்தி நான் வந்து கவலைப்படுறது. அதை பத்தி நான் கவலைப்படல. ஏன்னா எதையும் ஆதாரத்தோட சொல்லணும். ஐயோ, இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும்
முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும். அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விலக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா? ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஒரு விலை மாதவி வீட்டுக்கு போறோம். அங்க அந்த அம்மா கேக்குது, நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது. இல்ல சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னு. சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். என்னது இது? இருமச்சான் பேசிட்டு இருக்கல. ஆமாங்க, அந்த பொன்முடி பயிலாலதான் எங்க குடும்ப பிரஸ்டேஜே போகுது. இவங்க பெரிய பிரஸ்டேஜ் பத்மநாப குடும்பம், அது போயிடுது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்துவீர்களா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளிக்காமல் ஸ்டாலின் மௌனம் காத்தார். மாளிகை சைடு உட்காந்துருக்காங்க. ரைட் சைடு மூணா இருக்கும்ல, மஞ்சள் கலர் சைடு கட்டிப்பாங்க. ரைட் சைடு கூட இருக்கும்ல, பச்சை சேலை எந்திரிப்பா. கண்டிப்பா வந்து ஆட்சியில் வந்து கண்டிப்பா இதை வந்து நிறுத்துற ஐயா. ஃபுல்லாவே எங்கேயுமே இருக்கவே கூடாது ஐயா. உங்களால முடியுங்களா? சாம்பார் ஆப்பு எனக்கு. மாட்னாடா மாஸ்டர். பேசிக்கலாம். மனு வாங்கி தரேன். மனு எழுதி. சொல்லுங்க, நீங்க அங்கேயே வந்தீங்களா? நீங்க மனு எழுதி கொடுக்க தமிழ்ல சொல்ல பாட்டியா? தமிழ்ல வராதா? வலது பக்கம் சொல்லணும். பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. எழுதி கொடுமான்றால. சொல்லுங்க, நீங்க அங்கேயே வந்தீங்களா? நீங்க மனு எழுதி கொடுக்க தமிழ்ல சொல்ல பாட்டியா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா சொல்லுங்க. கண்டிப்பா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஐயா. நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா அது வந்து ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? இந்த பக்கம் தெரியுமா? மூணாவது ஆளு. ஐயா, எங்களுக்கு எந்த குறையுமே இல்லைங்க. எல்லாம் நல்லா இருக்கு. உங்க ஆட்சி இருக்கப்ப சூப்பரா இருந்தா இப்பதான் கொஞ்சம் சீரழிஞ்சு போய் கிடக்குறாங்க. பாஸ், உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கு போய் சொல்றேன். உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுகுறியா? தெரியலையப்பா. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மாநில சுயாட்சி என்பது எங்களுடைய உயிர் கொள்கை. இது அடுக்குமாடா? எந்த ஊர்லடா அடுக்கும்? 3 ஆண்டுல நம்ம மாநிலம் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கு. வெளியில சொன்ன சொல்லலடா மானக்கேடு. தமிழ்நாட்டின் உரிமைகளை டெல்லியின் காலடியில் அடகு வச்ச ஊர்ந்த அவலம். I don't even understand. நீங்க என்ன பேசுறாலும் புரியாது. எதுக்கு புரியாம பேசுற? இதையெல்லாம் கண்டு பொறுக்காத மானமுள்ள தமிழினம் அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை அமைச்சாதான் நாடும் நாட்டு மக்களும் நிம்மதியாக இருக்க முடியும். 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்ல. எங்க மேல வச்ச நம்பிக்கைய நாளும் காப்பாத்தி இந்தியாவே திரும்பி பார்க்கிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வரோம். எல்லா தரப்பு மக்களுக்குமான ஆட்சிய நடத்திட்டு வரோம். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து இந்தியாவே திரும்பி பார்க்கிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வரோம். நம்ப வச்சிருக்காங்க. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா ஆய்வறிக்கைகளிலும் புள்ளி விவரங்களிலும் தமிழ்நாடுதான் முன்னணி மாநிலமாக இருக்கு. வாயாலே வட சுடுவான், நன்றாக வாயாலே வட சுடுவான். தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் காவல் அரணா இருக்கேன்னு என்ற எரிச்சலோடும் சட்டமன்றம், நாடாளுமன்ற, மக்கள் மன்றம் என்னைக்கு மக்களுக்கான குரலா ஒழிப்போம். இப்போ சொன்னா பாத்தீங்களா பச்சை பொய் மேடம் அப்படி சொன்னா பாத்தீங்களா பச்சை பொய். அது செந்தில் பாலாஜி மேல புகார் இருக்கும்னா
அவர் சாதாரணமானவர் அல்ல. நடத்துனர் பணிக்கு 3 லட்சம், மெக்கானிக் பணிக்கு 6 லட்சம் என்று கொடுத்து ஏமாந்திருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கானவர். அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல, அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. அதுவும் 5 முறை எம்எல்ஏவா இருக்கிறாரு. 2வது முறையா மினிஸ்டரா இருக்காரு. யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேடிக்கை. அப்படிப்பட்டவர் ஏதோ தீவிரவாதியை போல அடைச்சு வச்சு விசாரிக்க என்ன அவசியம் இருக்கு? ஆனால் திடீர்னு அமைச்சர் பதவியிலிருந்து எடுத்தாங்க. ஏன் எடுத்தாங்கன்னா அடிச்ச கொள்ளைய முறையா போயஸ் தோட்டத்தில் கொண்டு போய் செலுத்தல, அதனால அந்த பதவியை இப்ப தூக்கி இருக்காங்க. எம்ஜிஆர் பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை. ஒரு மாநகராட்சி வார்டு கவுன்சிலருக்கு ஸ்டாலின் லாயக்கு இல்லை. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. உலக மகா உத்தமி கலியுக கண்ணகி கனிமொழி எங்கிருந்தாலும் மேடைக்கு வா. மச்சான் என்னடா பொண்ணு நீங்க பாத்தீங்களா? நீ பாத்தியாடா? இல்லையே மச்சான், இல்லையே. பொண்ண மறுபடியும் ஒரு தடவை வர சொல்றீங்களா? அப்படியா? உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தால் அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் 2021க்கு முன்பாக ஊர் ஊரா போய் என்ன கூறினாய்? மறந்துட்டேன். தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாகி விட்டார்கள். சாரி சார், நான் ரொம்ப நல்லவன். ஆனா அந்த நாம மட்டும் எனக்கு சின்ன ப்ராப்ளம். மாமா இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள். இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். ஒரு காமெடி கடந்த அதிமுக ஆட்சியில வந்து விதவைகள் வந்து தமிழகத்தில் எண்ணிக்கையில் அதிகமா இருக்காங்க. இப்ப கம்மியாயிட்டாங்களா? மாட்டினாடா மாஸ்டர், இது அபாண்டமான குற்றச்சாட்டு. இப்ப கம்மியாயிட்டாங்களா? பேச முடியாது. ஆக்சிடென்ட் ஆகிடுமா? சாம்பார் ஆப் எனக்கு தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். தயவு செஞ்சு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பொண்ணுக்கு கொஞ்சம் பைத்தியம். பொண்ணு பேர் என்னம்மா? உலக மகா உத்தமி கலியுக கண்ணகி கனிமொழி. எங்க அப்பா ரொம்ப லென்த்தா இருக்கு. உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். எங்க ஊர்க்கா சொல்லு. உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். என்னடா புத்தலாட்டாது? மர்க்கா சொல்லு. மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். இன்றைக்கு கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் பெருகிவிட்டது என்று வாய் கூசாமல் பேசினாயே, உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை தில்லு திராணி ஏதாவது இருந்தால்? என்ன பொறுத்தவரை நான் தான் நல்ல பொண்ணு. எந்த பயனும் இல்ல. ஏங்கண்ணே ஒரு பாட்டு பாடி பார்க்கலாம். எதுக்கு நீ பாட சொல்ற? சும்மா இருங்கண்ணா, ஊமையா இருந்துச்சுன்னா. டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது. என்ன பேசுறான்? விடு. அவன் சொன்ன வார்த்தைக்கு இங்கே தூக்கி போட்டு கொலை பண்ணலாம்னு தோணும். அதுக்காக இப்படி பெருத்த வச்சுடா செய்யறது. அப்படின்னா அப்படி தாண்டா. வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை, பிள்ளைகள் படிக்க முடியவில்லை, வீட்டு வாடகை கட்ட முடியல, சாப்பாடு வாங்க முடியல, துணி வாங்க முடியல. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது நான் முதல்வராக போகுது, நான் மதுக்கடைகளை மூடுகிறேன், தமிழ்நாட்டில் இருந்து மதுவை ஒழிப்பேன் என்று அறிவித்த தலைவர் கலைஞர் அவர்கள். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. 2000 years later. மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு இந்த தேர்தல்ல நிச்சயமா யாரும் சொன்னதாக எனக்கு தெரியல.
குறைக்கப்படும் அப்படிங்கிறது தான் வந்து கொடுக்கப்பட்ட வாக்கு. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? நஷ்டம் வந்துடும், அதனால நாங்க டாஸ்மாக் கடைகளை மூட மாட்டோம். டாஸ்மாக் கடைகளை கொண்டு வந்தது யாரு? நேர்ல வந்தா பல்ல உடைச்சுவாங்க. ரீட்டைல் அவுட்லெட்ஸ் வழியா, இந்த டாஸ்மாக் கடைகளின் வழியா சில்லறை மதுவை விற்பனை செய்யக்கூடிய இந்த திட்டத்தையே 2003ல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. இவனுக்கு ஞாபகம் மறதி இருக்குங்கிறதுனால இதையெல்லாம் கூட நம்ம பொறுத்துட்டு போக முடியுமா? எனக்கு கால் பண்ணுச்சு. கலைஞர் அவர்கள் இந்த மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அறிவித்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், மது ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர் நடத்தினா கூட இதை நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம் என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப சொன்னா பாத்துங்க, பச்சை பொய் மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய். அது நாங்க வந்து மூட மாட்டோம், மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புவோம் அப்படிங்கறத கூட சொல்லாம நாங்க இதை மூடி விடுவோம் என்று தெளிவாக அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. திமுக கழகம் தெளிவாக பதில் சொல்லிவிட்டது. அவர்கள் இந்த ஆலைகளை மூடி விடுவோம் என்று தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஐயோ ஐயோ, மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு இந்த தேர்தல்ல நிச்சயமா யாரும் வந்து சொன்னதாக எனக்கு தெரியல. இதுல ரொம்ப பரிதாபமான விஷயம் என்னன்னா, சந்திரமுகிங்கிற ஒரு கேரக்டர் தன் உடம்புக்குள்ள வந்துட்டு போறத பாவம் நம்ம கங்காவுக்கு தெரியாது. விதவைகள் வந்து தமிழகத்தில் அதிகமா எண்ணிக்கையில் அதிகமா இருக்காங்க, இப்ப கம்மியாயிட்டாங்களா? இப்ப கங்காவுக்கு நடந்தது எதுவுமே தெரியல பாத்தியா? என்ன கொடுமை சரவணன். அந்த இதுல இருந்தே நமக்கு தெரியுது இந்த ஆட்சி மதுவிலக்கு கொள்கைகள் எவ்வளவு உறுதியா இருக்கு. சும்மா அதை கண் துடைப்புக்காக தான் சொல்லியிருக்காங்களே தவிர முதலமைச்சர் அதற்கு சரியான நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்ததா தெரியும். ஏண்டா அந்த பாலா போன ஞாபகம் வரதுக்கு எதுவும் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட கூடாதா? மருந்து வாங்கினது நான் இருக்குன்னு, ஆனா அவன் எங்க வச்சிருந்தா மறந்து போச்சு. நீங்க பாத்தீங்களா? செருப்பாலே அடிப்பேன். ஆஸ்கார அவார்டு குடுறா, ஜம்ப் ஜம்ப், ஆஸ்கார அவார்டு குடுறா. ஒரு பெண்ணா இங்க நின்னு பேசுறேன்னா அந்த தைரியம் எனக்கு வந்ததற்கு காரணம் கலைஞர் ஐயா தான். தைரியமா இருக்கிறேன், எனக்கே இடுப்புல கைய வைக்கிறான்னு சொல்லி அந்த நகர செயலாளர் கேட்கறதுக்கு துப்பு இல்லைன்னா திமுகவுல எந்த பொம்பளை வந்து இருப்பா? இவன்லாம் ஒரு லீடரு, இவனுக்கு 2 பால் விட்டுருங்களேன். அப்படியெல்லாம் விட்டுற கூடாதுங்க. ஓபன் பண்ணா அப்படியே காத்துல வெள்ளையா ஒரு உருவம் மாறி புகையா கிளம்பும். புனிஞ்சதான நிம்மராம போற புள்ள பூச்சிடாது. அந்த குழந்தைய போட்டு படாத பாடுபட்டுறாங்க. நெல்லு நிக்கிற பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. அடுத்தபடியாக மாநகராட்சியினுடைய வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள் என்ன தேர்றாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா வாழ்த்துறை வழங்குவார். நன்றி. நான் பிளாஷ்பேக்கா? ஆமா, அது காலேஜ் போனப்போ, அது வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த புள்ள பூச்சிக்கு ஒரு கொடுக்கு முழிச்சு தெரியுமா உனக்கு? இன்னைக்கு இந்த இடத்துல போடப்பட்ட ப்ளீச்சிங் பவுடர் இதுதான். இதுல சின்னதா ஒரு ஸ்மெல் வருதான்னு மட்டும் பாருங்களேன். அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேலை நான் பிதிக்கல. கோலமாவதான் போறான் ப்ளீச்சிங் பவுடர் போல. இழுவ வலுவா இருக்கு. போறான் ப்ளீச்சிங் பவுடர் போல. கோலமாவதான் போறான் ப்ளீச்சிங் பவுடர் போடுறதே இல்ல. ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. நானும் இதுக்கு முன்னாடி அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அதை கண்டுக்க மாட்டாங்க. நீ எவ்வளவு நேரம் கூப்பிட்டாலும் அவர் காதுல விழுகாது. ஏன்னா பீச்சில் அடிக்கிறதுல பாதி அவருக்கு தான். நாடு உருப்பிட்டோம். இன்னைக்கு இந்த இடத்துல போடப்பட்ட ப்ளீச்சிங் பவுடர் இதுதான். இதுல சின்னதா ஒரு ஸ்மெல் வருதான்னு மட்டும் பாருங்களேன். குறைஞ்சபட்ச ஸ்மெல் கூட வரல. பேபி மேயரா இருக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தைய போட்டு படாத பாடுபடுத்துறாங்க. இதுதான் இப்ப போட்டது இங்கதான் இருக்கு, பேக்கே இங்கதான் இருக்கு.
இந்த ஏரியா ஃபுல்லா வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஸ்மெல் பண்ண தெரியும். கீழ வருது வருது. உங்களுக்கு போட்டுட்டு பவுடரே கிடையாது மேடம். பேபி மேயரா இருக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தையை போட்டு படாத பாடுபடுத்துறாங்க. இந்த பவுடர் தான் போடுறாங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருந்தா கொஞ்சமாச்சு இந்த ஸ்மெல் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கும். கிருமி நாசினி தான். இது என்ன பவுடர்? ஆஹா, இது அது இல்ல. அன்னைக்கு இந்த பவுடர் போட்டாங்க சொல்லுங்க. ப்ளீச்சிங் பவுடர் ரேட் என்ன தெரியுமா? ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட 13 ரூபா 10 ரூபா. மைதா மாவு என்ன ரேட் தெரியுமா? இதான் கேள்வி கேட்டேன். 40 ரூபா. ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளவு செட் பண்ணிருக்காங்க? எது ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளவு செட் பண்ணிருக்காங்க? எந்தெந்த ஊருக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. 15 ரூபாய்க்கு சார் 55 ரூபாய்க்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க. இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்லையா? 55 ரூபாய்க்கு சார் அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஏண்டா அட்டபூச்சி வாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆவணன் பார்த்திய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிடுவாரு. இல்லையா? 55 ரூபாய்க்கு சார் அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அது கமிஷன் படிச்சு. ஐயோ ஐயா எஸ்கேப் ஆயிட்டாரு, நம்ம சிக்கிட்டது. நீங்க சொல்லுங்க என்ன என்னன்னு பவுடர் தெரியல. என்னன்னு தெரியல. உங்க கவனத்துக்கு கொண்டு ஃபுல்லா வந்திருக்கேன். பவுடர் போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம், இது நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் மேடம். டேய் எங்க கிட்டியே வா, இந்த வர்றடா. இது சரியான பதிலே இல்ல மேடம். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். இது நான் இது வேணா இத கொண்டு போங்க. இத வேணா ஆய்வு பண்ணுங்க. இல்ல இது வந்து ப்ளீச்சிங் பவுடர் தான் அப்படினா எம்எல் ஆக்ஷன் எடுங்க. வாங்க, அதுதான் சொல்றேன். வாங்க நேர்ல வாங்க காட்டுறேன். சாம்பார் ஆப் எனக்கு. உங்க ஏரியா தான் நான் வாங்கல, உங்க மாநகராட்சி. இந்த ஏரியா தான். இல்ல இந்த ஏரியால வந்து பாருங்க. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் மேடம், நீங்க வந்து பாருங்க. நீங்க ஆக்ஷன் எடுங்க. மீடியா பைட் எடுக்கறீங்களா? என்னடா ட்ரெண்டே மாறுது. இல்ல அப்போ கேமரா ஆஃப் பண்ணுங்க. இல்ல அப்போ கேமரா ஆஃப் பண்ணுங்க. ஆஹா, குழந்தை ரூபத்துல இப்படி ஒரு குள்ளக்கார பையா. என்னடா நடக்குது இந்த நாட்டுல? இந்த ஏரியா ஃபுல்லா இந்த மாவு ஒரு தான் நிமிஷம், போடுறாங்க. இங்க வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கு அப்படின்றது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும், மாநகராட்சிக்கு தெரியும். இப்போ வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கும் வந்து இப்போ புதுமைப்படுத்துறதுக்காக மாநகராட்சி சார்பா வந்து நிதி ஒதுக்கீடு பூஜை போட்டு இப்போ வந்து பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. சரிங்களா? கம்ப்ளீட் க்ளோஸ் ஸ்ட்ரக்சரா வர போறது. இப்போ கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? சென்னை மாநகராட்சி முழுக்க நீங்க எப்பதான் சொன்னீங்க ஸ்மெல் வருது இந்த இடத்துல இது இல்ல அப்படின்றது. இந்த பவுடர் தான் போடுறாங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருந்தா கொஞ்சமாச்சு இந்த ஸ்மெல் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கும். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இது என்ன கிருமி பவுடர்? நாசினி தான். இது என்ன பவுடர்? கொஞ்சமா என்ன சரி, நீங்க சொல்லுங்க என்ன என்னன்னு பவுடர்? தெரியல. என்னடா ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க, என்னடா ட்ரைனிங். என்னன்னு நான் தெரியாது. உங்க கவனத்துக்கு கொண்டு ஃபுல்லா வந்திருக்கேன். பவுடர் போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம், இது நான் உங்க கவனத்துக்கு கொண்டு சரிங்க சரிங்கயா சரிங்கயா. என்னன்னு நான் தெரியாது. உங்க கவனத்துக்கு கொண்டு ஃபுல்லா வந்திருக்கேன். பவுடர் போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம், இது நான் உங்க கவனத்துக்கு கொண்டு எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. பாத்தியா? இந்த அலைகளுக்குல கிளவிகளுக்கு எதுக்கு? இது பான்ஸ் பவுடர்னு சொல்லிட்டு போறீங்க. இது சரியான பதிலா இல்ல இந்த ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாம்? இதெல்லாம் பான்ஸ் பவுடர். நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். உள்ள வந்து நான் பிரஸ் மீட்டே பண்ணலனாலும் நீங்க you should answer no. I know that நான் ஆன்சர் பண்ணனும் தான். கோஆபரேஷன் உங்க நம்ம கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். குறைஞ்சபட்சம் நீங்க நேர்ல கூட விசிட் பண்ண மாட்டீங்களே இப்ப மேடம். கையில எடுத்து யார் மோந்து பார்த்தது? குறைஞ்சபட்சம் நேர்ல வர மாட்டீங்க. யார் மோந்து பார்த்தது? பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். ஸ்மெல் பண்ணி பேசுற விதம் ஒழுங்கா பேசுங்க. எந்த சேனல் நீங்க? நியூஸ் தமிழ் 24/7. என்னோட பேர் ஜெரி. மேடம் நான் யார் தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா? யாரு உன் பேக்ரவுண்ட்னா? எங்க ஃபேமிலியே சீட்டிங் ஃபேமிலி. மேடம் நீங்க நேர்ல கூட வந்து ஆய்வு பண்ண மாட்டீங்க. எவ்வளவு நேக்கா அடுத்த வெங்காயத்துல ஆட்டைய போட்டு போகுதியா? அமுகு டுமுகு அமால் டுமால். டேய், என்ன நான் அங்க இருந்து பாக்குறேன், அப்படியே அணைச்சே கொண்டாந்து இங்க நிப்பாட்ற? எது கிடைக்கிற உனக்கு என்ன வேணும்? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா Channel. ஆரம்பிச்சிருக்காரு. வந்து Subscribe. 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 நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு Subscribe. அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.